இந்தாங்க ராமலிங்கம், பார்த்து மத்தியானம் நல்லா சாப்பிடணும் என்ன? என்னங்க நீங்க போய் மத்தியானம் சாப்பாடு ஊட்டுங்க. அவளையே நான் பாத்துக்கிறேன். எங்கள் அப்பா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அவர் சரியாக படிக்காததால் எங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. உள்ளூரில் இருக்க ஸ்கூலில் படிப்பு சரியாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்னு டவுனில் இருக்க ஸ்கூலில் எங்கள் 2 பேரையும் சேர்த்து படிக்க வச்சார். எங்கள் அப்பா ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்தாங்க. அதில் வர்ற வருமானத்தில் தான் எங்களுக்கான படிப்பு செலவு, குடும்ப செலவு எல்லாமே. என்னப்பா டவுன் பண்ணி கூட போறீங்களாக்கா? ஆமா பாட்டி. நல்லா படிக்க. என்ன பள்ளிக்கூடம் எவ்வளவு தூரம்பா? அப்பா பிரஸ் இருக்குல்ல, அந்த ஊர்ல இருக்க ஒரு பள்ளிக்கூடம், பெரிய பள்ளிக்கூடம். அங்கதான் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் படிச்சிருக்காங்க. உன்னை அங்கதான் சேர்க்க போறேன். நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். என்ன எல்லா கருப்பண்ணசாமியை கும்பிட்டுங்கப்பா. நல்லபடியா கூட்டு போயிட்டு நல்லபடியா கூட்டியாரன்னு, நல்லா படிப்பை தரேன்னு, கை கால் சோத்த தரணும்னு நல்லா கும்பிட்டுங்க. கும்பிடு. சாமியே காப்பாத்து சாமி. அப்பா, நம்ம கருப்பணசாமி எந்த ஸ்கூல்லப்பா படிச்சாரு? படிச்சவர் இல்லப்பா, நம்மளெல்லாம் படைச்சவர், நம்மளை காப்பாத்துறவர். அப்பனா அவர் படிக்காத மக்குச்சாமியா? ஐயோ சாமி அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. படிச்சுட்டு பெரியவங்க என்ன போறீங்க? நானா போலீஸ் ஆக போறேன். சின்னவங்க? நானா திட்டனாக போறேன். அத்தாடி திருடனா? அண்ணன் போலீஸ்னா நான் திட்டனா இருந்தா தானே விளையாட முடியும். தினம் அப்படித்தானே விளையாடுறோம். அது விளையாட்டுக்கு. வாழ்க்கையில நீ பெரிய படிப்பு படிச்சு அண்ணன் கலெக்டர் ஆகும், நீ டாக்டர் ஆகும் தானே அப்பாவுக்கு சந்தோஷம். நான் டாக்டர் ஆக போறேன், ஊசி போட போறேன். பாப்பா